மிச்சம் பெயிண்ட் இருந்தது, ஏன் சும்மா வைப்பானு உத்தரத்துக்கு அடிச்சிட்டு இருக்கேன். தப்புன்னு சொல்லலடா, தூக்கு மாட்டிட்டு தொங்கி ரத்தம் கக்கற மாதிரி இருக்கு. தூக்கு மாட்டிட்டா ரத்தம் கக்காது நைனா, நாக்கு நீண்டும், கண்ணு ரெண்டு வெளியே வந்துரும். அப்படியா? நான் பார்த்ததில்லடா. எங்க மாட்டிக்க? நான் ஏன் தூக்கு மாட்டிக்கணும்? 3 மாசத்துக்குள்ள எப்படி எப்படி ஆகும்னு நினைச்சானுங்க. இப்போ கதையே மாறி போச்சு. அவனுங்களை மாட்டிக்க சொல்லு. டேய், அவங்களையெல்லாம் இழுத்து விதண்டாவாதம் பேசாதடா. இறங்கி வந்து நேரா கோயிலுக்கு போய் ஒரு வழியை காட்டுன்னு வேண்டிக்க போ. நமஸ்காரம் சாமி. இந்த கோவிலுக்கு செலவெல்லாம் யார் கவனிச்சுக்கிறாங்க? ஏதோ ஆண்டா மேல பாரத்தை போட்டு நான் தான் செய்யறேன். பணம் அது ஜனங்க காணிக்கையா கொண்டுகிட்டு வந்து உண்டியல்ல போடுறாங்க. அப்போ உண்டியல நீங்களே தான் உடைச்சு செலவு காசு எடுத்துக்கிறீங்களா? ஆமா. நீங்களே உடைக்கிறதுக்கு எதுக்கு உண்டியல சீல் வச்சிருக்கீங்க? வேற யாராவது உடைச்சிட கூடாது பாரு. சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க? இதுல இருந்தா எடுத்து வைத்த கழுவிக்கிறேன். உண்டியல் என்ன கார்பரேஷன் பைப்பா? இந்த பூவும் புஷ்பமும் வாங்கினது போக. பூவும் புஷ்பமா ரெண்டும் வேற வேறயா? சரி, மிச்சத்தை என்ன பண்றீங்க? என்ன மிச்சம் இருக்க போகுது? ஏதோ இருக்கிற மிச்சத்தை வச்சு அசோக் நகர்ல ஒரு வீடு வாங்கியிருக்கேன். Next. Come on. You move. பலா, நான் ஜெயிலுக்கு போறேமா? ஜெயிலுக்கு போறேன்னு சொல்றல. என்னப்பா நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டு போறீங்க? நீங்க ஜெயில வார்டனா இருக்கிறது சரி, அதுக்காக இப்படியா? டியூட்டிக்கு போயிட்டறேன்னு சொல்லுங்கப்பா. சென்டிமெண்டா? அப்பா, நம்ம மேல வீதி புளிய மரத்தடியில ஒரு சாமியார் வந்திருக்காராம். ரொம்ப சக்தி உள்ளவராம். நம்ம நினைச்சத உடனே நடத்தி வைக்கிறாராம். பிராடுக்கு நாடு இல்லாம நல்ல மாப்பிள்ளையா கிடைக்கணும்னு உண்டியல்ல காசு போட்டு வேண்டிக்கம்மா. புது சாமி தான் கண்ணை திறக்கணும். சாமி, நான் நினைச்சதெல்லாம் நடக்குமா? நான் நினைச்சதே நடக்கும் போது நீ நினைச்சது நடக்காதா? நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. கூட பிறந்தவங்க யாரும் இல்ல. பரவாயில்ல, கொப்ப இந்த நாட்டை உணர்ந்தவன் அளவோட பெற்றிருக்கான். இன்னும் இருக்கானா? இருக்காரு சாமி. நான் தான் அவருக்கு பாரமா இருந்துகிட்டு இருக்கேன். கவலைப்படாத, கொப்பாவோட பாரம் கூடிய சீக்கிரம் குறையும். பொண்ணு எங்க இருக்கிறது? தேனாம்பேட்டை. இனிமே நீ இங்க வர வேண்டியதில்லை. அங்கேயே ஒரு பிரான்ச் ஓபன் பண்றேன். நீ அங்கேயே சாமி கும்பிட்டுக்க. சரி, நான் வரேன் சாமி. இது உண்டியல் தான், இதுலயே போட்டுருங்க. தேங்க்ஸ். இப்படி சில்லற பணக்காரன் ஆயிட்டியாடா? ஏடா 5 பைசா 10 பைசாலாம் நீ பொறுக்குனீனா, நோட்டெல்லாம் நான் எடுக்கிறேன். அப்படியா மகனே? இப்படி தரம் பிரிச்சு என்ற அளவுக்கு எங்கடா சம்பாரிச்ச? ஆகா, கண்ணு போடாத நைனா. நீ எல்லாம் என்னை எப்படி திட்டின? கடவுள்னு ஒருத்தன் இல்ல, அவன் கண்ணை திறந்துட்டா. இப்ப சம்பாதிக்கிற. சம்பாதிப்படா. கடவுள் கண்ணை திறந்தா, நீ உண்டியல திறந்துட்ட. சார், என் பையன் என்ன சார் தப்பு பண்ணா? அவனை வீட்டுக்கு வீடு மரம் வைங்கடானா, மரத்துக்கு மரம் உண்டியலடா வைக்கிறீங்க. பெரிய கோயிலா கட்டி பெரிய உண்டியல் வச்சு சம்பாரிச்சா விட்டுருவீங்க. ஏதோ என்ன மாதிரி உள்ளவ சின்ன கோயில கட்டி மரத்தடியில சின்ன உண்டியல வச்சா புடிச்சிருவீங்க. ஐயா, இந்த சம்பாத்தியத்துல நைனாவும் சாப்பிட்டுருக்காரு, அவரே புடிங்க. உண்டியல் வச்சது நீதானடா? அட பாவி புள்ளையாடா நீ. எப்பவோ வைக்க வேண்டிய கொள்ளிய
இப்பவே வைக்கிறியாடா? ஐயா சில்லறை அழுறாரு. சும்மா தொட்டு பார்த்தேன். உண்டியல் கைய கால ஒழுங்கா வச்சுக்கிட்டு உள்ள இரு. இந்த மாதிரி சில்லறை கைதிகளுக்கு கதவு திறந்து விடுறது எனக்கே கேவலமா இருக்கு. உன்ன மாதிரி வாடர் கூட வர்றது எனக்கு கேவலமா இருக்கு. விட்டா உள்ளே உண்டியல் வச்சிருவீங்களே. கோவிச்சுக்காதீங்க சாமி, இவ்வளவு சீக்கிரமா நீங்களும் உள்ள வருவீங்க நான் எதிர்பார்க்கல. அது சரிடா, என்ன பார்த்து ஐடியாஸ் பண்ண சரி. ஒரு மரத்தடியில உட்கார்ந்து உண்டியல் வசூல் பண்றது, ஒன்னு நேரம் மரத்துக்கு மரம் உண்டியல வச்சு வசூல் பண்ண சொன்னது கல்லு பான மாதிரி. நீங்க அசோக் நகர்ல வீடு வாங்குனீங்க, நான் அண்ணா நகர்ல வாங்க வேண்டாமா? 2 பேரும் மாமியா வீட்டுக்கு வந்துட்டோமே. கவலைப்படாதீங்க, இத வச்சே இங்கேயும் வசூல் பண்ணிடுவோம். சுதந்திர தாகம். அண்ணே, என்ன செஞ்சுட்டு உள்ள வர? ஏன் சொன்னா விடுதலை வாங்கி கொடுத்துருவியா? முதல்ல நீ வெளியில போறதுக்கு வழிய பாடுறா. நீ என்ன செஞ்சுட்டு வந்த? சில்லறை சுமாண்டு 8 நானே அடிச்சேன். 8 நாவுக்கெல்லாம் ஒரு ஜெயிலு, குறுக்க 4-5 கம்பி, உனக்கு காவல் காக்கிறதுக்கு 2 போலீஸ், 800 ரூபாய் சம்பளம். கட்டுப்படி ஆக மாட்டா சர்க்காருக்கு? எந்த ஊர்ரா? கோயம்புத்தூர். ஊரு பேரையே கெடுத்திருக்கான். கோயம்புத்தூர்ல பிறந்துட்டு 8 நாவாட அடிக்கிறது. 50-100 அடிச்சா என்னடா? தரித்திரம் பிடிச்சவன. நீங்க என்ன செஞ்சுட்டு உள்ள வந்தீங்க? சிவன் கோயில் லிங்கத்தை திருடிட்டு ஜம்ப் பண்ணி சிவரேறி குதிச்சாரு அப்படின்னு பத்திரிகையில செய்தி வந்தது. அது இவர்தான். இவர் பேரு ஜம்ப் லிங்கம். எத்தனை மாசம்? 9 மாசம். உங்க சம்சாரத்துக்கு கேட்கல, உங்களுக்கு கேக்குறேன். எனக்கும் 9 மாசம் தான். மாச கணக்குல ஜெயில இருக்கிறதுக்கு வருத்தப்படாதீங்க. நம்ம நாட்டு தலைவர்கள்லாம் வருஷ கணக்குல ஜெயில இருந்திருக்காங்க. இந்த ஒண்ணு வருது பாத்தியா, மூங்கி தப்பில ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு. ஏண்டா, நம்ம தான் தப்பு பண்ணிட்டு உள்ள வந்திருக்கிறோம், இவர் ஒண்ணுமே பண்ணாம உள்ள இருக்காரு. எலும்ப எண்ணிடுவேன். எங்க எண்ணுங்க பாக்கலாம். நீங்க எலும்ப எண்ணுங்க, நாங்க கம்பி எழுறோம். இருக்கிறது 7 கம்பி, அது எத்தனை நாளைக்கு என்றது? ஏண்டா பல்லு வலியா? நீங்க அறிவு கொழுந்துனே கிள்ளி வாயில போட்டுக்க. வாயில எவனோ அடுப்பத்த வச்சிருக்கான். வார்டன் சார், இவர் உடல் இருக்கிற நிலைமையை பார்த்தா இன்னும் 8 நாள்ல சொல்லாம கம்பி வழியா வெளியே வந்துருவார். இவரை மட்டும் ஜல்லட போட்ட கதவுல அடைங்க. நீங்க எங்களுக்கு புத்தி சொல்றீங்களோ? விலகிய யாரையாவது புல்லு புல்லு சொன்னா கிணறு தோன்றது? ஏன் அழுகுற? எங்க சித்தப்பா ஞாபகம் வந்துச்சுங்க, அதான் அழுகுறேன். ஞாபகம் வந்தா லெட்டர் போட்டு வர வச்சு இங்க பார்க்க வேண்டியதானே? செத்து போயிட்டாருங்க. எப்படி செத்தாரு? கொலையாகி செத்து போட்டாருங்க. கொலையாளிய பிடிச்சாச்சா? கண்டுபிடிச்சாச்சுங்க. இப்ப எந்த ஜெயில இருக்கான்? இங்கதாங்க இருக்காரு. இங்க என்ன எனக்கு தெரியாம யாரா அவன்? நான் தாங்க. இதுக்கா இவ்வளவு நேரம் இழுன்னு இழுத்த? பொழுது போலீங்க, அதான் கதையை கொஞ்சம் இழுத்து சொன்னேன். அதுக்காக எதுல எடுக்கிறதுன்னு ஒரு விவஸ்தை வேண்டாம்? உன்ன மாதிரி உதவாக்கறங்களை எல்லாம் சரி கட்டுறதுக்கு நாளைக்கு புது சூப்பரண்ட் வர்றாங்க, அவங்க கவனிச்சுக்குவாங்க. போலிச்சாமியார் இளம் பெண்களுடன் பிச்சைக்கார மாதிரி குரல் கொடுத்துக்கிட்டு இப்போவாவது புரியுதா? அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு. தெய்வத்தையே ஏமாத்தி நீ உண்டியில் வச்சு வசூல் பண்ணன, அது உன்னையே உள்ள தள்ளி பிடிச்சு. அதெல்லாம் தெய்வம் நின்னும் கொள்ளாது, உட்கார்ந்து கொள்ளாது. நான் மாட்டிக்கிட்டேன், உள்ள போயிட்டேன். மாட்டாதவெல்லாம் வெளியே இருக்கிறான். அதிக பிரசித்தனமா பேசக்கூடாது. இப்பவாவது இந்த நைனா சொல்றதை கேளுடா. சரி நைனா. நேரா முப்பாத்தம்மன் கோயிலுக்கு போ. சரி நைனா. இனிமேலாவது எனக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும்னு அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு சரி நைனா ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்துரு. இந்தா. சரி நைனா. ஏங்க தேங்காய் என்ன விலைங்க? அது 3 ரூபா, இது 4 ரூபா, இது 5 ரூபா. ஏங்க 1 ரூபா 2 ரூபாய் இல்ல தேங்காய் இல்லீங்களா? சாமி குடைக்கிற மாதிரி. 1 ரூபாய்க்கு தேங்காயா? ஏயா நீ இதுவரையில உள்ள இருந்துட்டு வந்தியா? நான் உள்ள இருந்தது இவனுக்கு எப்படி தெரியும்? ஏங்க விலை தெரியாம விசாரிச்சுக்கிட்டு இருக்கியே. இப்ப எல்லாம் 1 ரூபாய்க்கு தேங்காய் 10 தான். அதெல்லாம் வசதியானவங்க உடைப்பாங்க, நீ பக்கத்துல இருந்து வேண்டிக்க போயா. சாமி, உனக்கு ஒரு தேங்காய் கூட வாங்கி என்னால உடைக்க முடியலையே. நான் என்ன சட்னி இறக்கிவா தேங்காய் கேட்டேன்? உனக்கு உடைக்கத்தானே கேட்டேன். சாமி, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்னப்பா விஷயம்? எனக்கு எதுவும் தெரியாத. நேத்துக்கு ராத்திரி மெட்ராஸுக்கு வந்த தேங்காய் லோடுல 2 தேங்காயில பாம் இருக்கான். பாமா? அதான் சாமி, வெடிகுண்டு. எவனோ வச்சுட்டானா. அது எந்த கடை தேங்காய்னு தெரியல. ஊரெல்லாம் ஒரே பரபரப்பா இருக்கு. இது ரொம்ப அநியாயம் சார், ரொம்ப அநியாயம். ஏர்போர்ட்ல வச்சா, பிளைட்ல வச்சா, ட்ரெயின்ல வச்சா, தேங்காயில வைப்பாளோ? வச்சுட்டாளே, போய் விசாரிச்சு பாருங்க.
செதறக அடிக்கிறச்ச சின்ன குழந்தைங்க எல்லாம் சுத்தி வந்து நின்னுட்டு இருக்குமே நாடு ரொம்ப கெட்டுடுத்து முருகா